வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாவா ஸ்ட்ரீம் ஏபிஐ. ஸ்ட்ரீம் ஏபிஐ ஜாவா 8ல இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பவர்ஃபுல்லான ஃபியூச்சர். இதை யூஸ் பண்ணி கலெக்ஷனை அரேவை நம்ம ஈஸியா ப்ராசஸ் பண்ண முடியும். ட்ரெடிஷனல் ஃபார் லூப்லாம் தேவையே இல்லை, இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி சிங்கிள் லைன்ல கோடை கிளீனா ரீடபிளா நம்மளால எழுத முடியும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, பிகாஸ் இன்டர்வியூல கூட ஸ்ட்ரீம் ரிலேட்டட் கொஸ்டின் தான் ரொம்ப கேட்குறாங்க. ஸோ லெட் கெட் ஸ்டார்டட். நாம இப்போ ஜாவா ஸ்ட்ரீம் ஏபிஐயோட ஃப்ளோ பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ரீம் ஏபிஐ வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த ப்ரோக்ராமை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நமக்கு வந்து சோர்ஸ் வேணும். ஸோ வி கேன் கிரியேட் அ ஸ்ட்ரீம் யூசிங் கலெக்ஷன் அரேஸ் பிரிமிட்டிவ் ஐஓ ஸ்ட்ரீம் அண்ட் ஜென்ரேட்டட் ஸ்ட்ரீம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ட்ரீமை வந்து கிரியேட் பண்ணுவோம். இங்கே எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ்ன்ற லிஸ்ட்டை வச்சு தான் நம்ம ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு ஃப்ரூட்ஸ் தான் சோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்டர்மீடியட் ஆப்ரேஷன். இதுதான் வந்து செகண்ட். இது என்ன பண்ணும்னா சோர்ஸை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிள் ஃபில்டர், மேப், ஃபிளாட் மேப், டிஸ்டிங், சார்ட்டட் இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் வந்து நம்ம கிட்ட இருக்க சோர்ஸை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த சோர்ஸ், அதாவது இந்த லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸை நான் வந்து அப்பர் கேஸில் மாற்றிருக்கேன். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டர்மீடியட் ஆப்ரேஷன். அண்ட் இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் வந்து லேசி ஆப்ரேஷன், விச் மீன் இந்த டெர்மினல் ஆப்ரேஷன் ரன் ஆகிற வரைக்கும் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. கடைசியாக வந்து டெர்மினல் ஆப்ரேஷன், இது இல்லாட்டி ஸ்ட்ரீம் பைப் லைனே ரன் ஆகுது. விச் மீன் இது கால் பண்ணாதான் இந்த இன்டர்மீடியட் ஆப்ரேஷனே நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ஸோ எப்போ டெர்மினல் ஆப்ரேஷன் கால் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் வந்து ரன் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து கலெக்ட், ஃபார் ஈச், கவுண்ட், ரெடியூஸ் அண்ட் வி ஹேவ் சம் மோர் மெத்தட் ஆல்சோ. நாம் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே வந்து ஃபார் ஈச் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இங்கே டெர்மினல் ஆப்ரேஷன். இதை கால் பண்ண சொல்ல தான் இந்த இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் நடந்து எல்லா டேட்டாவும் வந்து அப்பர் கேஸில் மாறும். அது வரைக்கும் இது வந்து கால் ஆகாது. ஸோ இதுதான் ஜாவா ஸ்ட்ரீம் ஏபிஐயோட ஃப்ளோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 3 ஸ்டெப்பையுமே நான் கோடோட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் அ ஸ்ட்ரீம் இன் ஜாவா? சிம்பிளாக சொல்கிறேன். ஸ்ட்ரீம்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட் மேலே ஆப்ரேஷன் பண்ணுற பைப்லைன். கீ பாயிண்ட்டை பார்த்துக்குங்க. இட்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட், விச் மீன் கலெக்ஷன் மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணால் யூஸ் பண்ணுறது இல்லை, ப்ராசஸ் பண்ண மட்டும்தான் யூஸ் ஆகுது. இது வந்து பார்ட் ஆஃப் ஜாவா யூட்டில் ஸ்ட்ரீம் பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜ்குள்ளே தான் இந்த ஸ்ட்ரீம் ஏபிஐ இருக்குது. ப்ராசஸ் டேட்டா ஃப்ரம் அ சோர்ஸ், விச் மீன் கலெக்ஷன் அரே ஐஓவில் இருக்க டேட்டா. இட் டஸ் நாட் ஸ்டோர் த டேட்டா பட் பெர்ஃபார்ம் கம்ப்யூட்டேஷன் ஆன் இட், விச் மீன் ஸ்ட்ரீம் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணாது, இட் ஜஸ்ட் பெர்ஃபார்ம் கம்ப்யூட்டேஷன் ஆன் கிவ்ஸ் அவுட்புட். சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்ட்ரீம் வந்து டேட்டா ஃப்ளோ ப்ளஸ் ஆப்ரேஷன், நாட் ஏ டேட்டா சோர்ஸ். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம், ஸ்ட்ரீம் விசஸ் கலெக்ஷன். கலெக்ஷன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர், இது வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறது தான் மெயின். ஸோ ஸ்ட்ரீம்னா டேட்டா ப்ராசஸிங் பைப்லைன், அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் மெயின் கோல். லெட்ஸ் கம்பேர். கலெக்ஷன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர், ஸோ ஸ்ட்ரீம்னா டேட்டா ப்ராசஸிங் பைப்லைன். கலெக்ஷன் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம், பட் ஸ்ட்ரீம் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணாது, ஜஸ்ட் ப்ராசஸ் மட்டும்தான் பண்ணும். கலெக்ஷனில் நம்ம மல்டிபிள் டைம் வந்து ட்ராவல்ஸ் பண்ணலாம், அதாவது மல்டிபிள் டைம் வந்து லூப் பண்ணி அதை வந்து ஐட்ரேட் பண்ணலாம். பட் ஸ்ட்ரீமில் வந்து ஒன்லி ஒன் டைம் மட்டும்தான் ஸ்ட்ரீமை வந்து ஐட்ரேட் பண்ண முடியும். கலெக்ஷனில் வந்து ஈகர், விச் மீன் இமிடியேட்டாக வந்து ஃபெச், அதாவது லோட் ஆகிடும். பட் இங்கே வந்து ஸ்ட்ரீமில் வந்து இமிடியேட்டாக வந்து ஆப்ரேஷன் நடக்காது. எப்போ வந்து நம்ம டெர்மினல் ஆப்ரேஷன் கால் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து லோட் ஆகி ஒர்க் ஆகும். கலெக்ஷனில் வந்து வி நீட் எக்ஸ்டர்னல் ஐட்ரேஷன். நம்ம இப்போ எதனா கலெக்ஷனை லூப் பண்ணோம்னா நம்ம வந்து ஃபார் லூப், ஃபார் ஈச் எதனா போட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக ஐட்ரேட் பண்ணால் தான் கலெக்ஷனை ஐட்ரேட் பண்ண முடியும். ஸ்ட்ரீம் வந்து இன்டர்னலாக வந்து ஐட்ரேட் ஆகும் வைல் டூயிங் த ப்ராசஸ். கலெக்ஷனை வந்து நம்ம மாடிஃபை பண்ண முடியும். எக்ஸாம்பிள், கலெக்ஷனோட டேட்டா வந்து நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும், பட் ஸ்ட்ரீமோடைய டேட்டா மாடிஃபை பண்ண முடியாது, ஜஸ்ட் ப்ராசஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா கலெக்ஷன் வந்து ஸ்டோரிங்காக யூஸ் பண்ணுறது, ஸ்ட்ரீம் வந்து ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஜாவாவில் 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரீம் இருக்குது, பேரலல் ஸ்ட்ரீம், சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீம். பேரலல் ஸ்ட்ரீம் வந்து மல்டிபிள் த்ரெட்டை யூஸ் பண்ணி பிக் டேட்டாவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ப்ராசஸ் பண்ணும். இதோடைய மெத்தட் வந்து பேரலல் ஸ்ட்ரீம். சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீம் வந்து 1 by 1 ப்ராசஸ் பண்ணும். ஸோ இது வந்து நார்மல் ஸ்ட்ரீம் மெத்தட். ஸ்மால் டேட்டானா நம்ம சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணலாம். இதுவே லார்ஜ் டேட்டா செட்னா பேரலல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுதான் மல்டிபிள் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். ஒய் வி ஆர் யூசிங் ஸ்ட்ரீம்? வித்தவுட் ஸ்ட்ரீம் வந்து நம்ம 5 lines ஆஃப் கோட் எழுதணும் ஃபார் பிரிண்டிங் த ஈவன் நம்பர்.
பட் வித் ஸ்ட்ரீம் நம்ம ஒன் லைன் ஆஃப் கோட் எழுதுனா போதும். வித்தவுட் தீம் வந்து கோடு வந்து புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா வித் தீம் வந்து கோடு வந்து ரொம்ப ஈஸியா புரியும். ஏன்னா என்ன ரிசல்ட் வேணும் நம்ம டைரக்டா சொல்றோம். பட் வித்தவுட் தீம்ல அப்படி இல்லை. அண்ட் தீம் ஏபிஐல இன்டர்னலா ஐட்ரேஷன் யூஸ் பண்ணோம். ஸோ லூப்ஸ், கவுண்டர், இண்டெக்ஸ் மிஸ்டேக்லாம் ஈஸியாக அவாய்ட் ஆயிடும். ஸோ க்ளீன் கோட், சேஃப் அண்ட் ஃபியூச்சர் ரெடியா. இதனால தான் எல்லா டெவலப்பரும் வந்து தீமை ப்ரிஃபர் பண்றாங்க. ஜாவால ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ண மல்டிபிள் வேஸ் இருக்கு. ஃப்ரம் கலெக்ஷன், ஃப்ரம் அரே, using stream.auth, using stream.generate and using stream.iterate. இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து அரே கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம கோடில் பார்ப்போம். நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் எப்படி ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸ் ஃபைலில் தான் எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணுறதுன்னு ஷோ பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரியேட்டிங் ஸ்ட்ரீம் ஃப்ரம் கலெக்ஷன். ஓகே, இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். அந்த லிஸ்ட்டை தான் நம்ம தென் ஸ்ட்ரீமாக மாற்ற போகிறோம். நான் அரேஸ் தட் ஆட் லிஸ்ட் யூஸ் பண்ணி நான் டைரெக்டாக வந்து நம்பரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு லிஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. கலெக்ஷன்லேயே நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு ஸ்ட்ரீம்னு ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தடை கால் பண்ணி நான் இப்போ ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா தென் வந்து அதாவது டெர்மினேட்டர் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி நான் வந்து இதை பிரிண்ட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் மாதிரி தான். பட் இது வந்து ஒரு அட்வான்ஸ் லேம்டா ஃபங்க்ஷன். விச் மீன் நான் வந்து இங்கே ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் டேட்டாவை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டை வந்து ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணி இங்கே ஃபாரிஷ் யூஸ் பண்ணி நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ தான் ரன் பண்ணுறேன். நமக்கு வந்து 1 2 3 வந்து அவுட்புட்டாக வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 5 வந்து அவுட்புட்டாக வந்துருச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம எப்போல்லாம் நம்ம வந்து கலெக்ஷனை வந்து ஸ்ட்ரீமாக மாற்ற போகிறோமோ அப்போ வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். கலெக்ஷனாக எப்போல்லாம் நம்ம டேட்டா ப்ராசஸ் பண்ண போகிறோமோ அப்போ வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அரே யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்மக்கிட்ட அரே இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு ஒரு அரே கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து அரே. இந்த அரே வச்சு தான் நான் வந்து ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். நம்மக்கிட்ட அரேஸ்ன்ற கிளாஸில் நமக்கு ஸ்ட்ரீம்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணி அரேவை வந்து நம்ம ஸ்ட்ரீமாக மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு இன்பில்ட் மெத்தட் தான். ஸோ இதை கால் பண்ணி நான் வந்து அரேவை வந்து ஸ்ட்ரீமாக மாற்ற போகிறேன். தென் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபாரிஷ் கால் பண்ணி இந்த அரேவை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபாரிஷ் கால் பண்ணி இந்த ஸ்ட்ரீமை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம் நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு. ஸோ இதை ரன் பண்ணால் நமக்கு ABCDEன்னு அவுட்புட் வரணும். ஸோ நம்ம இங்கே வந்துடுச்சு கரெக்டாக. ஸோ இந்த ப்ரோக்ராம் கரெக்ட். இங்கேயே நம்ம வந்து மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன மெத்தட்னா யூஸிங் stream.auth. இது வந்து ஸ்ட்ரீம்லேயே இருக்க ஒரு மெத்தடு. இதை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மெத்தட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா when you want to create a stream directly from values without list or array. எக்ஸாம்பிளுக்கு வந்து டெஸ்ட் கேஸ் எழுத சொல்ல டெமோ கோடுக்கு வந்து இதை யூஸ் பண்ணால் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்ட்ரீமில் இருக்க ஆஃப்ன்ற மெத்தடை கால் பண்ணி இந்த மெத்தடுக்கு வந்து நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இங்கே வந்து 1 2 3 பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வேல்யூ தான் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் ஆகும். தென் ஃபாரிச் யூஸ் பண்ணுறோம். ஃபாரிச்சில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ண போகிறோம் மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் எனக்கு 1 2 3 வந்து பிரிண்ட் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 1 2 3 வந்து ஆஃப்டர் இது ஒரு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம போட்ட ப்ரோக்ராம் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து நாம் stream.generate யூஸ் பண்ணி நாம் எப்படி வந்து ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த stream.generate வந்து அன்லிமிட்டட் வேல்யூ வந்து ஜென்ரேட். ஸோ மோஸ்ட்லி இதை வந்து ரேண்டம் டேட்டா, ரிப்பீட்டட் வேல்யூஸ் ஆர் டெஸ்ட் டேட்டா கிரியேட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து இது வந்து இன்ஃபினிட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ லிமிட் கம்பல்சரியாக போடணும்.
ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்த்துருவோம் நம்ம. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் தான் இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ நான் கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே வந்து ஆய் தானே கொடுக்க போகிறேன். இந்த ஆய் வந்து நமக்கு வந்து இன்ஃபினிட்டாக ரன் ஆகும். ஸோ அதை லிமிட் பண்ணுறதுக்காக நான் லிமிட்ன்ற ஒரு இது யூஸ் பண்ணுறேன். நான் லிமிட் வந்து 5 கொடுத்துருக்கேன். இது 5 டைம் தான் ரன் ஆகும். தென் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் ஈச் யூஸ் பண்ணி இதை பிரிண்ட் பண்ண போகிறேன். நமக்கு வந்து இந்த ஆய் வந்து 5 டைம் வந்து பிரிண்ட் ஆகும். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து லேம்டா ஃபங்க்ஷனை இன்புட்டாக கொடுக்குறேன். இதுதான் வந்து ரிப்பீட் ஆக போகுது. இங்கே லிமிட் வந்து 5 செட் பண்ணியிருக்கேன். 5 டைம் வந்து பிரிண்ட் ஆகும். தென் வந்து ஃபார் ஈச் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஆய் வந்து 5 டைம் பிரிண்ட் ஆகுதா இல்லையான்னு. நம்ம கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து ஐட்ரேட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே என்னென்னா ஸ்ட்ரீமில் ஐட்ரேட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதை கால் பண்ணி நாம் இப்போது ஸ்ட்ரீமை எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 வேல்யூ பாஸ் பண்ணணும்னா ஒன்று ஸ்டார்டிங் வேல்யூ, இன்னொன்று வந்து லேம்டா ஃபங்க்ஷன். ஸோ நான் வந்து இங்கே 0 ஸ்டார்டிங் வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன். தென் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு டைமும் லூப் ஆக சொல்லியும் நான் வந்து ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும்னு வந்து கொடுக்குறேன். விச் மீன் 0லேருந்து ஒரு வேல்யூ ஆட் ஆகிட்டே வரும். அதாவது 0, 1, 2, 3, 4, 5ன்னு பிரிண்ட் ஆகிட்டே வரும். தென் வந்து ஃபார் ஈச் போட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஆனால் இதுலேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது. இதுலேயும் நம்ம வந்து லிமிட் வந்து கம்பல்சரியாக கொடுக்கணும். இல்லைனா வந்து இது வந்து இன்ஃபினிட்டாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் லிமிட் வந்து 5, 10ன்னு கொடுக்குறேன். ஸோ இது ஃபார் ஈச்சில் நம்ம வந்து லேம்டா ஃபங்க்ஷன் வந்து எழுத போகிறோம் அஸ் அ மெத்தட் ரெஃபரன்ஸ். ஸோ நம்ம எழுதிட்டோம்ல. இப்போ வந்து இதை ரன் பண்ணால் 0லேருந்து 9 வரைக்கும் இது ரன் ஆகணும். செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. ஸோ நம்ம கரெக்டாக 0லேருந்து 9 வரைக்கும் ரன் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த 5 வேத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம எப்பவுமே வந்து ஸ்ட்ரீமை க்ரியேட் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. இது இல்லாமல் some அதர் வேஸும் இருக்குது. பட் அது மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ரீம் ஆப்ரேஷன் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்டர்மீடியட் ஆப்ரேஷன்னா என்னென்னு பார்ப்போம். இது வந்து ப்ராசஸ் த டேட்டா பட் டஸ் நாட் கிவ் அ ஃபைனல் ரிசல்ட். தென் யூ கேன் செயின் மோர் ஆப்ரேஷன். அதாவது இது ப்ராசஸ் த டேட்டா, ஃபைனல் ரிசல்ட்டை கொடுக்காது. இட் ஆல்வேஸ் ரிட்டன் அனதர் ஸ்ட்ரீம். ஸோ யூ கேன் செயின் த மோர் ஆப்ரேஷன். டெர்மினல் ஆப்ரேஷன்னா gives the final result, the chain ends here. இதான் ஃபைனல் ரிசல்ட் கொடுக்கும். செயின் இதோட முடிஞ்சிடும். ஸ்ட்ரீம் வந்து ஆஃப்டர் திஸ் டெர்மினல் ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரூட்ஸ் டாட் ட்ரீ திஸ் இஸ் த சோர்ஸ். இங்கே லிஸ்ட் வந்து இங்கே ஸ்ட்ரீமாக வந்து கன்வெர்ட் ஆகுது. மேப் ஸ்ட்ரிங் டு அப்பர் கேஸ் திஸ் இஸ் அன் இன்டர்மீடியட் ஆப்ரேஷன். எவ்ரி ஃப்ரூட் நேம் வந்து அப்பர் கேஸ் ஆகுது. பட் ரிசல்ட் வந்து ஃபைனலாக தான் டிஸ்பிளே ஆகும். ஸ்டில் இட் இஸ் inside the stream. For each system.out.println this is the terminal operation. இதுதான் என்டையர் ஸ்ட்ரீம் பைப்லைனையும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆஃப்டர் திஸ் டெர்மினல் ஆப்ரேட்டர் நாம் இந்த ஸ்ட்ரீமை யூஸ் பண்ண முடியாது. சிம்பிளாக சொல்லணும்னா சோர்ஸ்னா ஸ்ட்ரீம் ஸ்டார்ட், இன்டர்மீடியட்னா டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம், டெர்மினல்னா ஃபைனல் அவுட்புட். ஸ்ட்ரீம் ஏபிஐயில் ஆப்ரேஷன் இப்படி தான் நமக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ நம்ம இப்போ இன்டர்மீடியட் ஆப்ரேஷனை 1 by 1 எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ இதில் நான் எல்லா இன்டர்மீடியட் ஆப்ரேஷனும் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஃபாலோ மீ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபில்டர் மெத்தட் பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணுன்னா ஃபில்டர் த டேட்டா பேஸ்ட் ஆன் கண்டிஷன். நமக்கு கொடுக்குற கண்டிஷனை பேஸ் பண்ணி டேட்டாவை நமக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிள் வந்து ஷோ பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அரே லிஸ்ட் எடுத்துப்போம். அந்த அரே லிஸ்ட்டில் இன்டிகர் நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபில்டர் பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஈவன் நம்பர்லாம் ஃபில்டர் பண்ண போகிறேன் யூஸிங் த ஃபில்டர். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லிஸ்ட்டை நான் வந்து ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஃபில்டரில் வந்து நம்ம ப்ரெடிகேட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம இங்கே நான் லேம்டா ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணி ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணுறேன். கண்டிஷனில் என்னென்னா நம் மாடுல் 2 ஈக்குவல் 0. அதாவது நம் மாடல் 2 வந்து 0 ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா, அதாவது ரிமைண்டர் 0 இருந்துச்சுன்னா அந்த நம்பர்லாம் மட்டும் நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் வந்து இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடுறோம். தென் நம்ம என்ன பண்ணுறோன்னா டெர்மினல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை டூ லிஸ்ட்டாக மாற்றி ரிட்டர்ன் பண்ண போகிறோம்.
ஸோ நான் ஒரு வேரியபிளை இதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கப்போம். ஸோ நமக்கு இந்த ப்ரோக்ராமில் ஈவன் நம்பர்லாம் வந்து பிரிண்ட் ஆகணும். செக் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக பிரிண்ட் ஆகுதா இல்லையான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக ஈவன் நம்பர் எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. செகண்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேப் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணோம்னா ஈச் எலமெண்ட்டையும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் நம்ம இந்த நம்பரையே எடுத்துப்போம். இந்த நம்பர் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணி மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். மேப் ஃபங்க்ஷனில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்பரை ஸ்கொயர் நம்பராக மாற்றி அதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸ்கொயராக மாற்றுறதுக்கு நம் இன்ட்டு நம் போட்டு அதை டெர்மினல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் கலெக்ட் யூஸ் பண்ணுறேன். கலெக்டில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கலெக்டர் யூஸ் பண்ணி டூ லிஸ்ட்டாக மாற்ற போகிறேன். ஸோ டூ லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஓகே இது வந்து ஸ்கொயர் நம்பர் ரிட்டர்ன் பண்ணோம். இந்த ஸ்கொயர் நம்பரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ஸ்கொயர் நம்பர்லாம் ரிட்டர்ன் பண்ணோம். நான் ரன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி ஸ்கொயர் நம்பர் ரிட்டர்ன் ஆகுதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் ஸ்கொயராக மாறி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் ஸ்கொயராக மாறி இருக்குது. மேப் என்ன பண்ணோம்னா ஈச் எலமெண்ட்டையும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஃபில்டரை என்ன பண்ணோம்னா பேஸ் ஆன் கண்டிஷன் டேட்டாவை வந்து ஃபில்டர் பண்ணி தரும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சார்ட் மெத்தட். இது என்ன பண்ணுன்னா இட் வில் சார்ட் த டேட்டா. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா டேட்டாவை சார்ட் பண்ணும். தட்ஸ் இட். ஸோ நம்ம அதுக்கு ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதை சார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம இதை தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டை ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு சார்ட்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணோம். டிஃபால்ட்டாக வந்து சார்ட் என்னன்னா அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகும். தென் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெர்மினல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி டேட்டாவை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இதில் கலெக்டர் யூஸ் பண்ணி நான் லிஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து அவுட்புட் வந்து இதில் ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு அசெண்டிங் லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். சேம் லைக் நம்ம வந்து டிசெண்டிங்கும் க்ரியேட் பண்ணலாம். அதையும் நான் உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே சார்ட்டட்குள்ளே நம்ம கம்பேரேட்டர் பாஸ் பண்ணி டிசெண்டிங் பண்ண போகிறோம். கம்பேரேட்டரில் நம்மக்கிட்ட ரிவர்ஸ் ஆர்டர்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ரிவர்ஸில் வந்து ஸ்ட்ரீமை சேஞ்ச் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இது வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ண போகுது. இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து கரெக்டாக அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் வந்து அதுதான் பாருங்கள். இது வந்து அசெண்டிங்கில் இருக்குது, இது வந்து டிசெண்டிங்கில் இருக்குது. ஸோ நமக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்டிங்க்ட் ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணுன்னா இட் வில் ரிமூவ் டூப்ளிகேட் எலமெண்ட் ஃப்ரம் த ஸ்ட்ரீம். ஸோ அதுக்கு நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன் வித் டூப்ளிகேட் நம்பர்ஸ். ஸோ நம்மக்கிட்ட டூப்ளிகேட் நம்பர்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து நான் டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணி நான் வந்து டூப்ளிகேட் ரிமூவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நான் வந்து லிஸ்ட்டை வந்து நான் வந்து ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து டிஸ்டிங்க்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நான் டூப்ளிகேட்டை வந்து ரிமூவ் பண்ணுறேன். தென் டெர்மினல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டூப்ளிகேட் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து டூப்ளிகேட் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா லிமிட். இது என்ன பண்ணுன்னா இது ஸ்ட்ரீமில் இருக்க ஃபஸ்ட்டு என்ன எலமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கும்.
எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம லிமிட் குடுத்தா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் என்ன எலமெண்ட் மட்டும் அது இப்ப 5 குடுக்குன்னா, ஃபர்ஸ்ட் 5 எலமெண்ட்ட மட்டும் எடுத்துட்டு, மத்த வேல்யூலாம் இது வந்து இக்னோர் பண்ணிடும். விச் மீன் ரிமூவ் பண்ணிடும். அவுட்புட்ல வந்து ஃபர்ஸ்ட் 5 எலமெண்ட் மட்டும் தான் வரும். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 5 எலமெண்ட் மட்டும் தான் நமக்கு வந்து ரிசல்ட்ல வந்திருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 5 மட்டும் தான் வந்திருக்கு. அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் 5 எலமெண்ட்ட மட்டும் தான் எடுத்திருக்கு. மத்ததெல்லாம் இக்னோர் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா, ஸ்கிப் மெத்தட். இது என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் என்ன எலமெண்ட்ட ஸ்கிப் பண்ணிடும். அதாவது இங்க வந்து ஸ்கிப் 5 குடுக்குறாரு. அதனால என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்க 5 எலமெண்ட் வந்து ஸ்கிப் ஆகி, நெக்ஸ்ட் 5 எலமெண்ட் மட்டும் தான் நமக்கு ரிட்டர்ன்ல அவுட்புட்டா கிடைக்க போகுது. ஸோ ரன் பண்றோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 எலமெண்ட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 5 வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. லிமிட்ல வந்து லாஸ்ட் 5 எலமெண்ட் ஸ்கிப் ஆயிருக்கு. ஸ்கிப்ல வந்து ஃபர்ஸ்ட் 5 எலமெண்ட் வந்து ஸ்கிப் ஆயிருக்கு. இதுதான் வந்து லிமிட்டுக்கும், ஸ்கிப்புக்கும் உள்ள டிஃபரெண்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஃபிளாட் மேப் பார்க்க போறோம். இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நெஸ்டட் ஸ்ட்ரக்சரை ஃபிளாட்டன் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட்டை சிங்கிள் லிஸ்ட்டா மாற்ற இது யூஸ் ஆகும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நெஸ்டட் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ நம்ம இந்த நெஸ்டட் லிஸ்ட் தான் வந்து ஃபிளாட்டன் பண்ண போறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, மெத்தட் ரெஃபரன்ஸை பாஸ் பண்ண போறோம். மெத்தட் ரெஃபரன்ஸ் பாஸ் பண்ணி நாம நெஸ்டடை நார்மல் லிஸ்ட்டாக மாற்ற போறோம். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தா நமக்கு நெஸ்டட் லிஸ்ட் வந்து நமக்கு ஃப்ளாட்டனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நெஸ்டட் லிஸ்ட் வந்து ஃப்ளாட்டன் லிஸ்ட் சிங்கிள் லிஸ்ட்டாக மாறிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, பீக் பார்க்க போறோம். பீக் மெத்தட். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம ஃபார் டீபக்கிங் பர்பஸ். ஸோ நான் எக்ஸாம்பிள் ஷோ பண்ணுறேன். ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணுறேன். இங்கே பீக் போடுறேன். பீக்கில் என்ன பண்ணுறேன்னா, நான் மேப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, பீக் யூஸ் பண்ணி என்ன வேல்யூன்னு பிரிண்ட் பண்ணிடுறேன். தென் மேப் யூஸ் பண்ணி
அந்த வேல்யூ வந்து ஸ்கொயராக மாற்றுறேன். தென் அகைன் என்ன பண்ணுறேன்னா நான் பீக் போடுறேன். ஆஃப்டர் த மேப் வேல்யூ என்னவா இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் பீக் போடுறேன். அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன்னா ஃபாரிச் போட்டுறேன். இதை ரன் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ என்ன இருக்குது, ஆஃப்டர் வேல்யூ என்ன இருக்குன்னு வருது நமக்கு. பிஃபோர் 1 இருக்குது, ஆஃப்டர் 1 இருக்குது, பிஃபோர் 2 இருக்குது, ஸ்கொயருக்கு அப்புறம் 4 இருக்குது. ஸோ இது மாதிரி நாம் டீபக் பண்ணுறதுக்கு தான் நம்ம எப்பவுமே வந்து பீக்கை யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் ஒன்லி ஃபார் டீபக்கிங் பர்பஸ். இப்போ நாம் டெர்மினல் ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா கலெக்ட். இது என்ன பண்ணோம்னா ஸோ இது என்ன பண்ணணும், கலெக்ட் ஆல் த எலமெண்ட் ஃப்ரம் தி ஸ்ட்ரீம் அண்ட் ஸ்டோர் இன் டு த கலெக்ஷன் லைக் லிஸ்ட் ஆர் செட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல இன்டர்மீடியட் ஆப்ரேஷனில். ஸோ அதே மாதிரி இது வந்து கலெக்ஷனை ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகுது, கலெக்ஷனாக சேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டை ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணி தென் அகைன் வந்து நம்ம செட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டூ மேப், டூ செட், டூ லிஸ்ட் என்ன வேணாலும் மாற்றலாம். ஸோ நான் வந்து இப்போ என்ன மாற்ற போகிறேன்னா டூ செட்டாக மாற்ற போகிறேன். ஓகே, ஸோ இது என்னன்னா நான் வந்து ஸ்ட்ரீமை வந்து கலெக்ஷனாக மாற்றிருக்கேன். அதுக்கு தான் நம்ம வந்து கலெக்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார் ஈச். இது என்ன பண்ணணும்னா எக்ஸிக்யூட் த கிவன் ஆக்ஷன் ஃபார் ஈச் எலமெண்ட் இந்த ஸ்ட்ரீம். ஜஸ்ட் ஐட்ரேட் பண்ணி அந்த ஆப்ரேஷனை ரன் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இந்த லிஸ்ட்டை நான் ஸ்விட்ச் அவுட் போட்டு பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணால் எனக்கு வந்து இதில் இருக்க டேட்டாலாம் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிடுச்சா? இதுக்கு தான் ஃபார் ஈச் யூஸ் பண்ணுறோம். தென் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கவுண்ட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கவுண்ட் பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் த ஸ்ட்ரீம். மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை எலமெண்ட்டுடைய கவுண்ட்டை இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதோடைய ரிட்டர்ன் டைப் வந்து லாங். ஸோ அதனால நான் டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணுறேன். நம்ம இந்த நேம் ஸ்ட்ரீமை தான் நம்ம கவுண்ட் எடுக்க போகிறோம். ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கவுண்ட் போட்டால் கவுண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நமக்கு 4 கவுண்ட் இருக்குது. 4 வந்து பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம கவுண்ட் 4 கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ரெடியூஸ். இது என்ன பண்ணணும்னா கம்பைன் ஆல் த எலமெண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீம் இன்டு சிங்கிள் வேல்யூ யூஸிங் கிவன் ஆப்ரேஷன். ப்ராடக்ட் ஆர் கன்காட்டினேஷன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி மல்டிபிள் வேல்யூஸை சிங்கிள் வேல்யூவாக ரெடியூஸ் வந்து நமக்கு கொடுக்கும். இந்த நேமை நம்ம வந்து கான்கேட் பண்ணி சிங்கிள் வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கணும். தென் வந்து நம்ம லாம்டா ஃபங்க்ஷன், இது வந்து ப்ரீவியஸ் வேல்யூ, இது வந்து கரண்ட் வேல்யூ, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே வந்தால் நம்ம ஃபைனலாக வந்து அவுட்புட் வந்து வந்துடும். காம்கேட் ஆகி அதாவது ஒன்றா ஆகி வந்துடும். இப்போ பார்த்தா ஏபிசிடின்னு வந்திருக்கும் நம்ம. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரெடியூஸ். நெக்ஸ்ட்டு வந்து மின் அண்ட் மேக்ஸு. ஸோ நான் அதுக்கு ஒரு இன்டிஜர் லிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நான் மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட் நான் ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து மின் மெத்தட் கால் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இன்புட்டாக வந்து கம்பேரிட்டர் பாஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் யூஸ் பண்ணி நம்ம கரெக்டான வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இது வந்து மினிமம் கண்டுபிடிக்கிறதுனா கோடு. ஸோ இப்போ வந்து மேக்ஸ் வந்து நம்ம மேக்ஸ்ன்ற மெத்தடை கால் பண்ணும். இது வந்து மேக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த இன்டிகர், அதாவது இந்த மெத்தட் ரெஃபரன்ஸ் தான் வந்து நமக்கு வந்து கம்பேர் பண்ண போகிற வேல்யூ. இது வந்து இன்பில்டு மெத்தடு. ஸோ இதை நம்ம மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணி கம்பேர் பண்ணி தென் நம்ம மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணி பார்த்தா நமக்கு மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ வந்து அவுட்புட்டாக கிடச்சிருக்கும். மினிமம் வந்து 1, மேக்ஸிமம் வந்து 11. இது வந்து ஆப்ஷனல் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைண்ட் எனி. இது என்ன பண்ணுன்னா ரிட்ரைவ் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆர் எனி எலிமெண்ட் ஃப்ரம் த ஸ்ட்ரீம். இது வந்து பேரலல் ஸ்ட்ரீமில் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். சரி, ஃபைண்ட் எனி வரணும். ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஃபர்ஸ்ட்டில் வந்து 11 வந்திருக்கு, ஃபைண்ட் எனிலே 11 வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா எனி மேட்ச், ஆல் மேட்ச், நன் மேட்ச் தான் வந்து பார்க்க போகிறோம். எனி மேட்ச்னா ரிட்டர்ன் ட்ரூ இஃப் எனி எலமெண்ட் மேட்சஸ் த கண்டிஷன். ஆல் மேட்ச்னா ரிட்டர்ன் ட்ரூ if all the elements match the conditions. None match. Return true if no element matches the condition. எனி மேட்ச் வந்து எதனா ஒன்று வந்து மேட்ச் ஆச்சுனாலும் நமக்கு வந்து ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். ஆல் மேட்ச்னா எல்லா எலிமெண்ட்டும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். நன் மேட்ச்னா எந்த எலிமெண்ட்டும் மேட்ச் ஆகலைன்னா நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் வந்து கிரேட்டர் தென் 0, அப்போ வந்து எல்லாமே மேட்ச் ஆகிடும். எனி மேட்ச்னா ஒரே ஒரு வேல்யூ மேட்ச் ஆகும். ஸோ அப்போ இது ட்ரூ ஆகிடும். ஸோ நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ 3 ட்ரூ வந்துருச்சு. ஸோ நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோம். லாஸ்ட்டாக வந்து 2 அரே. இந்த நம் லிஸ்ட்டை வந்து ஸ்ட்ரீமாக மாற்றி எப்படி அரேவாக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணுன்னா ஸ்ட்ரீமை வந்து அரேவாக மாற்றும். அரேயில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து இங்கே அரேவாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. 2 அரே யூஸ் பண்ணி நம்ம அரேவாக கன்வெர்ட் பண்ணுறோம் டேட்டாவை. ஸோ இதுதான் வந்து டெர்மினல் ஆப்ரேஷனுடைய மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ்லாம் தெரிஞ்சாவே போதும், நம்ம ஈஸியாக இன்டர்வியூஸை கிராக் பண்ணிடலாம். இதுதான் வந்து இன்டர்மீடியட் ஆப்ரேஷன் அண்ட் டெர்மினல் ஆப்ரேஷன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு டைம் பார்த்துப்போம். ஃபில்டர்னா எலமெண்ட்டை ஃபில்டர் பண்ணோம். மேப்னா எலமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். ஃப்ளாட் மேப்னா நெஸ்டட் ஸ்ட்ரக்சரை வந்து ஃப்ளாட்டன் பண்ணோம். டிஸ்டிங்க்னா ரிமூவ் டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணோம். சார்ட்டட்னா எலமெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். பீக்னா பெர்ஃபார்ம் ஆக்ஷன் வித்தவுட் மாடிஃபைங் ஸ்ட்ரீம், அதாவது ஜஸ்ட் டீபக் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணுவோம். லிமிட்னா லிமிட் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்டு, அது நம்பர் ஆஃப் எலமெண்ட்டை வந்து லிமிட் பண்ணோம். ஸ்கிப்னா ஸ்கிப் ஃபர்ஸ்ட் என்ன, அதாவது முன்னாடி இருக்க என்ன எலமெண்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணோம். டெர்மினல் ஆப்ரேஷன் பார்ப்போம். டெர்மினல் ஆப்ரேஷனில் கலெக்ட்னா கலெக்ட் இன்டூ கலெக்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணோம். ஃபார் ஈச்னா பர்ஃபார்ம் ஆக்ஷன் ஆன் ஈச் எலமெண்ட் லைக் பிரிண்டிங் அண்ட் something we can do it using this. Countனா count the element of
ஸ்ட்ரீம். ரெடியூஸ்னா லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை சிங்கிள் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணோம். மின் மேக்ஸ்னா ஃபைன் இருக்கிற லிஸ்ட் ஸ்ட்ரீம் வேல்யூஸில் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். ஃபைண்ட் என்னன்னா ஃபைண்ட் அன் எலமெண்ட் இந்த பேரலல் ஸ்ட்ரீம். எனி மேட்ச் ஆர் ஆல் மேட்ச் ஆர் நான் மேட்ச்னா ஸ்ட்ரீமில் வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். டூ அரேனா ஸ்ட்ரீமை வந்து அரேவாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த மெத்தட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி மோஸ்ட்டாக வந்து கோட் பண்ணுவோம். இன்டர்வியூவில் இந்த மெத்தட் தெரிஞ்சால் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். பேரலல் ஸ்ட்ரீம் மீன் ஜாவா ப்ராசஸ் த எலமெண்ட் பேரலா, நாட் ஒன் பை ஒன். இது வந்து நம்ம எப்பவுமே லார்ஜ் டேட்டா செட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நாம 2 வேஸ்ல பேரலல் ஸ்ட்ரீமை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நியூவா பேரலல் ஸ்ட்ரீம் கிரியேட் பண்றோம்னா யூசிங் கலெக்ஷன் நம்ம அப்போ பேரலல் ஸ்ட்ரீம்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி இருக்க ஸ்ட்ரீமை பேரலாக மாற்றணும்னா பேரல் மெத்தட் யூஸ் பண்ணி பேரலல் ஸ்ட்ரீமாக மாற்றுவோம். இதுதான் வந்து 2 ways ஆஃப் கிரியேட்டிங் எ பேரலல் ஸ்ட்ரீம். நம் ஸ்டார்ட் பேரலல் ஸ்ட்ரீம் ஃபார் ஈச் ஸோ இதுதான் பேரலல் ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணுறது. நான் இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு வந்து பேரலல் ஸ்ட்ரீம் ரன் ஆக சொல்ல பாருங்கள், நம்பர் வந்து நம்ம சீக்வன்ஸாகவே வரல. இங்கே வந்து 1 2 3 4 5 6 தான் இருக்குது. இங்கே வேணால் நம்ம அவுட்புட் வந்து 1 3 2 5 6 வருது. ஏன்னா மல்டிபிள் த்ரெட்டை யூஸ் பண்ணி இதை வந்து பேரலாக வந்து மல்டிபிள் எலமெண்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணோம். அதனால் நமக்கு வந்து அவுட்புட் வந்து இப்படி வருது. இன்னொரு வேஸ் இருக்குது. அது எப்படின்னா நம்ம ஸ்ட்ரீமை வந்து பேரலல் ஸ்ட்ரீமாக மாற்றுது. இப்போ ஸ்ட்ரீம்னா இந்த ஸ்ட்ரீமு தென் ஸ்ட்ரீமாக இருந்தால் அது பேரலல்னு போட்டு பேரலல் ஸ்ட்ரீமாக மாற்றலாம். ஸோ இந்த 2 வேஸில் தான் நம்ம வந்து பேரலல் ஸ்ட்ரீம் வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம லார்ஜர் டேட்டா செட்டை யூஸ் பண்ணுறோன்னா அப்போ வந்து பேரலல் ஸ்ட்ரீம் தான் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணால் தான் நமக்கு எஃபிஷியண்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் வந்து ப்ராசஸ் வந்து நடக்கும். இதுதான் வந்து கம்ப்ளீட் ஜாவா ஸ்ட்ரீம் ஏபிஐயோட டுட்டோரியல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் ஜாவா ஸ்ட்ரீம் ஏபிஐயோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸை பார்ப்போம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.